வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். திருப்பத்தூர் நகர் பகுதியில் திருட்டு மற்றும் வழிப்பறி சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்கின்றது. கட்டுப்படுத்த திருப்பத்தூர் போலீசார் நடவடிக்கைகள் எடுத்துள்ளனர். சக்தி நகர், அனுமந்த உபாசகர் பேட்டை பகுதிகளில் மர்ம நபர்கள் இரவில் சுற்றித் திரியும் சிசிடிவி காட்சி பதிவானது. குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் எங்கள் ஏரியாவில் வெளிநபர்கள் இரவு 11:30 மணிக்கு மேல் அதிகாலை 5:30 மணிக்கு முன் உள்ளே வரக்கூடாது. மீறினால் போலீஸ் வசம் ஒப்படைக்கப்படுவீர்கள் என எச்சரித்து நகர் முழுவதும் நோட்டீஸ் ஒட்டினர். கோவை PSG கலை அறிவியல் கல்லூரியின் உடற்கல்வித்துறை சார்பில் PSG கோப்பைக்கான மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி 48 ஆண்டுகளாக நடக்கிறது. இந்த ஆண்டுக்கான போட்டிகள் PSG கலை அறிவியல் கல்லூரி உள் விளையாட்டு அரங்கில் நடக்கிறது. போட்டிகளை PSG கல்லூரி செயலாளர் கண்ணையன், முதல்வர் பிருந்தா துவக்கி வைத்தனர். போட்டியில் சிறந்த 8 கல்லூரி அணிகள் பங்கேற்று லீக் முறையில் போட்டியிடுகின்றன. முதல் சுற்று லீக் போட்டியில் PSG A அணி 74-58 என்ற புள்ளி கணக்கில் நாமக்கல் லயோலா கல்லூரி அணியை வீழ்த்தியது. சென்னை DG வைஷ்ணவ் கல்லூரி அணி 64-57 என்ற புள்ளி கணக்கில் திருச்சி செயின்ட் ஜோசப் அணியை வீழ்த்தியது. திண்டுக்கல் GDN கல்லூரி அணி 94-77 என்ற புள்ளி கணக்கில் KCT லிபரல் ஆர்ட்ஸ் கல்லூரி அணியை வீழ்த்தியது. PSG B அணி 75-70 என்ற புள்ளி கணக்கில் சென்னை சத்யபாமா அணியை வீழ்த்தியது. இரண்டாம் லீக் போட்டியில் DG வைஷ்ணவ் கல்லூரி அணி 80-73 என்ற புள்ளி கணக்கில் நாமக்கல் லயோலா கல்லூரி அணியையும், PSG A அணி 75-33 என்ற புள்ளி கணக்கில் செயின்ட் ஜோசப் அணியையும், குமரகுரு அணி 86-58 என்ற புள்ளி கணக்கில் PSG B அணியையும், சத்யபாமா அணி 64-45 என்ற புள்ளி கணக்கில் GDN அணியையும் வீழ்த்தின. மூன்றாம் லீக் போட்டியில் PSG A அணி 57-54 என்ற புள்ளி கணக்கில் DG வைஷ்ணவ் கல்லூரி அணியையும், GDN கல்லூரி அணி 70-63 என்ற புள்ளி கணக்கில் PSG B அணியையும், லயோலா கல்லூரி அணி 84-65 என்ற புள்ளி கணக்கில் செயின்ட் ஜோசப் அணியையும், சத்யபாமா அணி 76-73 என்ற புள்ளி கணக்கில் குமரகுரு அணியையும் வீழ்த்தின. 3 போட்டிகளின் இறுதியில் PSG A, GDN, சத்யபாமா மற்றும் DG வைஷ்ணவ் ஆகிய 4 அணிகள் சூப்பர் லீக் போட்டிக்கு தகுதி பெற்றன. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் சார்பில் செம்மொழி IAS அகாடமி எனும் பெயரில் போட்டித் தேர்வாளர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் தேர்வாளர்களுக்கு கருத்துரை வழங்கும் நிகழ்ச்சி டியூஸ் பள்ளி வளாகத்தில் நடந்தது. நிகழ்ச்சியில் கூடலூர் RTO செந்தில்குமார் பங்கேற்று போட்டித் தேர்வாளர்கள் படிக்கும் முறைகள், தேர்வில் கேட்கப்படும் கேள்விகள், அதற்கு பதிலளிக்கும் வழிமுறைகள் குறித்து விளக்கம் அளித்தார். தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் பாராட்டு சான்றுகள் வழங்கப்பட்டன. ஒருங்கிணைப்பாளர் பரமேஸ்வரன், டியூஸ் பள்ளி முதல்வர் சுசேந்திரநாத், கருத்தாளர்கள் சண்முகம், அன்வர், சமூக ஆர்வலர் நௌசாத் பங்கேற்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினர். அதுக்கப்புறம் என்ன நடந்தது நம்ம மைண்ட்ல ஒரு தாட் இருந்தா அது இப்போ ஈஸியாக எழுதலாம். பட் ப்ரிலிம்ஸ் கரெக்டா அந்த இயர் தான் சொல்றது, இந்த ஆக்டை யார் கொண்டு வந்தாங்க, இந்த ரிஃபார்மை யார் கொண்டு வந்தாங்க, இப்படிலாம் மைண்ட்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் ப்ரிலிம்ஸ் ரொம்ப ஆழ்ந்து படிக்க வேண்டியது. அது தவிர நம்ம தனித்தனியா படிச்சுட்டு இருந்தோம்னா ஈஸியா படிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிற ஒரு ஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணணும், ஒரு 4-5 பேர் ஒரு குரூப்பா ஃபார்ம் பண்ணணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டாபிக் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ண மைண்ட்ல ரொம்ப நாள். தஞ்சை மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டலில் உலக காது கேட்கும் நாள் விழா நடைபெற்றது. இதில் டீன் பாலாஜிநாதன் பங்கேற்று பேசினார். காது கேட்கிற இந்த செவித்திறனை நம்ம இளைய சமுதாயத்தினர் முறையான சில நடைமுறைகளின் மூலம் கரெக்டாக வச்சுக்கிடலாம். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 90% இளைஞர்கள் காதில் இந்த இயர்பட்ஸு இல்லைன்னாக்கும் ப்ளூடூத்து, இந்த இயர்ஃபோன் அது மாதிரியே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும். அது ரொம்ப ரொம்ப அபாயகரமானது, பல விதங்களில் அபாயகரமானது. ஒரு விஷயம், அந்த செவியோட அந்த ஒலித்திறன் டெசிபல்ஸ் கூடுறதுனால அவங்களுக்கு முழுவதுமாக பெர்மனண்ட்டாக இந்த செவித்திறன் பறிபோகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதை குறைச்சிக்கிறணும். அதன் மூலமாக ஏற்படுற சாலை விபத்துகள் போக இந்த செவித்திறனை நம்ம பாதுகாக்கிறதுக்கு அவங்க இந்த பழக்கத்தை கைவிடணும், இல்லைன்னா கண்ட்ரோலுக்கு கொண்டுகிட்டு வரணும்.
எப்பயாவது ப்ளூடூத் வைக்கிறதுனால ஒன்றும் இல்லை, பட் காலையில் எந்திரிச்சதுலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதுலேயே இருக்கிறது தான் தவறு. எனவே இதை பற்றின நம்ம விரிவான நம்ம அவங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஹியரிங் இம்பேர்டு அந்த ஹியரிங் எய்டு அப்படிங்கிறது 3 வருஷமாக ஏறக்குறைய 674 பேருக்கு இலவசமாக வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி காக்லியர் இம்ப்ளான்ட் இப்போ இந்த மாதம் வரைக்கும் 61 அறுவை சிகிச்சைகள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. அந்த அறுவை சிகிச்சைகள் நிகழ்த்தப்படுறது மாத்திரம் அந்த காக்லியர் இம்ப்ளான்ட்டுங்கிற அந்த பிறவியிலேயே காது கேளாமைக்கு மருந்தல்ல. அதற்கப்புறம் முறையாக அந்த பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைகளை கூட்டிகிட்டு ஸ்பீச் தெரப்பி கொடுத்தா இப்போ இங்கே வந்திருக்கிற குழந்தைகள் மாதிரி நல்ல பேச்சு திறன் வந்துடும். அது இல்லைன்னா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் போயிருந்தாக்கும் அந்த குழந்தை ஃபுல்லாக வாழ்நாள் முழுக்க பேசும் திறனை இழந்திருக்கும். ஆனால் அந்த அறுவை சிகிச்சையின் மூலமாக அந்த கருவியை பொருத்தி ஸ்பீச் தெரப்பி கொடுத்து அந்த குழந்தைகள் நல்லா படித்து பெரியாளாகி வந்துக்கிட்டு இருக்காங்க. சிதம்பரம் புவனகிரி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ அருள் சமீபத்தில் பாஜகவில் இணைந்தார். பாஜகவில் ஐக்கியமானது குறித்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். பிஜேபி அனைத்து தொகுதிகளிலும் தனித்து நின்றால் கூட எங்களால் 20 தொகுதிகளுக்கு மேலாக வெற்றி பெறுகின்ற ஒரு வாய்ப்பு இப்பொழுது தற்சமயம் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இது அண்ணாமலைஜி அவருடைய என் மக்கள் பாத யாத்திரையிலே ஏற்பட்ட ஒரு பெரிய அதாவது புரட்சி. இது ஒரு புரட்சி தான் ஏற்பட்டிருக்கிறது. தமிழகத்திலே புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. அந்த புரட்சிக்கு வித்தானவர் காரணகர்த்தா திரு அண்ணாமலைஜி அவர்கள் தான். அவரால் தான் தமிழகத்திலே இந்த பிஜேபியை கட்டுக்கோப்பாக எந்த விதமான கோஷ்டியும் இல்லாமல் அவரால் மட்டுமே நடத்த முடியும். 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே இயக்கத்திலே நாம் பயணித்திருக்கிறோம். ஆனால் அப்பொழுது இருந்த அரசியல் தலைவர்களுடைய பீரிடம் வேறு. தற்பொழுது அந்த இயக்கத்திலே தலைமை பொறுப்பிற்கு வந்திருப்பவர்கள் அவருடைய தன்மைகள் வேறு. ஆனால் அது மக்களுக்காக இருந்த தலைவர்கள் அவர்கள். இப்பொழுது இருக்கின்ற தலைவர்கள் சுய லாபத்திற்காக தன் சுயநலத்திற்காக மட்டுமே இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அங்கு இருக்க பிடிக்காமல் நான் வெளியேறி பிஜேபியில் இணைத்துக் கொண்டேன். சென்னை சூளைமேட்டை சேர்ந்தவர் சௌதாமணி பாஜக மாநில செயற்குழு உறுப்பினராகவும் ஊடகப் பிரிவு மாநில செயலாளராகவும் உள்ளார். பள்ளிச் சிறுமிகள் மது குடிப்பது போன்ற ஒரு வீடியோவை தனது சோசியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டு திமுக அரசை சாடியிருந்தார் சௌதாமணி. குழந்தைகளின் முகத்தை மறைக்காமல் வீடியோ பதிவிட்டதாக சௌதாமணி மீது திருச்சி திமுக ஐடி பிரிவு நிர்வாகிகள் SP அருண்குமாரிடம் புகார் செய்தனர். 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த திருச்சி சைபர் கிரைம் போலீசார் சௌதாமணியை சென்னையில் கைது செய்தனர். ஆசூர் பூ மார்க்கெட்டில் மகா சிவராத்திரி பண்டிகைக்கு ஒரு நாள் மட்டுமே இருப்பதால் பூக்கள் வரத்தும் விலையும் அதிகமாக இருந்தது. மல்லிகை 600, கனகாம்பரம் 700, சாமந்தி 200, பட்டன் ரோஸ் 160, எல்லோ ரோஸ் 200, சம்பங்கி 120, செண்டுமல்லி 50. கடந்த வாரம் வாங்க ஆள் இல்லாமல் பூக்களை விவசாயிகள் ரோட்டில் கொட்டிச் சென்றனர். தற்போது பூக்களின் விலை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. பூக்கள் வரத்து குறைந்தாலும் விலை அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பூ விலை இன்னும் எகிரும் என வியாபாரிகள் தெரிவித்தனர். ஸ்ரீராமன் பற்றி இழிவாகவும் இந்தியா ஒரு தேசமே இல்லை என திமுக MP ராஜா மேடைகளில் அடிக்கடி இழிவாக பேசி வருகிறார். அவரது பேச்சு இந்துக்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. ராஜா பேச்சுக்கு இந்து அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். மும்பை அடுத்துள்ள சயன் கோலிவாடா தொகுதி MLA கேப்டன் தமிழ்ச்செல்வன் தலைமையில் ராஜா உருவ பொம்மை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜா அவர்கள் பேசுறத பார்த்தேன். கடவுளை இழிவுபடுத்தி பேசுறது, கம்பராமாயணத்தை இழிவுபடுத்துறது. நம்மளாம் சின்ன பிள்ளையில படிக்கையில ஸ்ரீராமஜெயம்னு நம்ம எழுதுவோம். ராமஜெயம்னு எழுதினாவே எந்த காரியத்துக்கு போனாலும் வெற்றி அப்படின்னு அர்த்தம். நான் உண்மையா ராஜாவையும் DMK காரங்களையும் கேட்கிறேன், வெக்கமான ரோஷம் இருந்தா யாரு ராமாயணத்தை நம்புறாங்களோ, ராமரை வழிபடுறாங்களோ அவங்கள்ட்ட ஓட்டு கேட்க போகக்கூடாது. உன்னுடைய கொள்கையை வீட்டில் வச்சுக்க. நீ சாமி கும்பிடாம போ. கடவுளை பப்ளிக்ல திட்டுறது,
இந்தியாவில் தமிழ்நாடு இல்லைங்கிறது, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம்னு சொல்றது. பாரத தேசத்துல தானே நம்ம இருக்கோம். உனக்கு ஜெயிலுக்கு போறது புதுசு இல்ல. 2G ஸ்பெக்ட்ரி ஊழல் வந்து உலகத்திலே பெரிய ஊழல் எதுன்னா இந்தியால ரெக்கார்டு ஊழல்ல நீ பண்ணிருக்க. உனக்கு என்ன பேசுறதுக்கு அதிகாரம் இருக்கு? நான் தமிழ்நாடு மக்களை எல்லாம் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறதெல்லாம், தமிழ்நாடு கலாச்சாரத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு வீரத்துக்கும் விவேகத்துக்கும் பெயர் போன உலகத்திலே ஒரு நல்ல இடம் தமிழ்நாடு. ஒரு தலைவர் தமிழ்நாடு மக்கள் இந்துக்களா பிறந்தவங்களா கெட்டவங்கன்னு ஒரு தலைவர் பேசுறாரு. ஒரு தலைவர் ராமாயணத்தை இழிவுபடுத்துறாரு. கடவுள் ராமரை துப்புறாரு. இந்த ராஜா வந்து கடவுள் ராமரை துப்புறாரு. கடவுள் ராமரை துப்புறவரும் பெண்களை இழிவுபடுத்தி பேசுறவரும் நமது கலாச்சாரத்தை இழிவுபடுத்துறாலும் எந்த தொகுதிக்கு வந்தாலும் எந்த மக்களை பார்க்க வந்தாலும் விரட்டி அடிக்கிற வேலை தமிழ் மக்கள் கண்டிப்பா செஞ்சாகணும். ஜெய் ஸ்ரீராம். அப்பதான் உங்களுடைய உணர்வை நான் மதிக்க